ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தங்க நகையாகட்டும் வெள்ளி நகையாகட்டும் நம்ம வந்து சேமிக்க வந்து பழகிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு 100 மில்லி 50 மில்லிலாம் வாங்க முடியாது கோல்டில். ரொம்பவே வந்து அதோட அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு வந்து வெள்ளி காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே எனக்கு 500ரூபாக்குள்ளே உங்களுக்கு காசு இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெள்ளியாக வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து எனக்கு 500ரூபாய்க்கு மேலே காசு இருக்குது, இதில் வந்து கோல்டு ஒரு 100 மில்லி வரும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கோல்டும் வந்து வாங்கி வைங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிப்பை வந்து சிறு துளி தான் வந்து நம்மளுக்கு பெரும் வெள்ளமாக வந்து மாறும். அதனால் வந்து என்கிட்ட இந்த 50 ரூபா வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ என்னால் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்றவங்களுக்கு நல்லா வந்து டிஜிகோல்டு ஆப்பெல்லாம் வந்து நல்லா இப்போ தங்கமயிலில் போத்தீஸ் ஸ்வர்ணமாலில் எல்லாத்துலேயுமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்களும் வந்து அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து மல்டிபிள் சேவிங் தான் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ தங்கமும் வெள்ளியும் வந்து நம்ம மல்டிபிள் சேவிங்காக வந்து நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதை வந்து பழக்கப்படுத்திக்கோங்க. நீங்கள் எப்போ வந்து நம்ம கையில் காசு இருக்குது, ஒரு 10 o'clock மேலே ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தால் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ஆகிடும். கடன்னு கொஞ்சம் 6 o'clock இருந்தால் கூட ஒரு 4 hours சமைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதுக்கப்புறமா பசங்களை பிக்கப்பு ட்ராப்பு, அதுக்கப்புறமா வந்து வீடு பெருக்கி துடைக்க, விளக்கேற்ற, பூஜை பண்ண. ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூவாக எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு டைம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஷாப்பிங் போவீங்க இல்லையா? ஸோ ஷாப்பிங்னா என்னென்னா வெங்காயம் தக்காளி வாங்க, இல்லைனா மளிகை ஜாமான் வாங்க நீங்கள் கடைக்கு போகும்போது அந்த வழியில் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேவரட்டான கடை இருந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு போயிட்டு ஒரு 1/2 hour கூட ஆகாது, நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்ச்சேஸ் கூடவும் வந்து போயிட்டு வந்த மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபில்னஸாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் போயிட்டு வந்து அதுலேயும் வந்து காசு எதனா மீந்துச்சுன்னா இது கூட வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு காயின் வந்து நீங்கள் எடுத்து வச்சிடலாம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற விலைக்கு வந்து நம்ம வெள்ளி காசு தான் வந்து வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் இல்லாமல் கோல்டுக்கும் வந்து கொஞ்சம் பைசாவை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெள்ளியை வந்து வாங்கி வச்சு அதை வந்து கோல்டு காயினாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் வெள்ளி காயின் வந்து சேமித்து அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கோல்டு காயினாக வந்து தரமாட்டேன்னு வந்து ஒரு சில கடைகளில் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கோல்டு கம்பல் அந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு செய்கூலி சேதாரம் வரும் இல்லையா? அதனால் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மாற்றும் பொழுது நீங்கள் வந்து கோல்டு கம்பலாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஐடியாவாக வந்து இருக்கும் அப்படின்றதான் நான் உங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி டிஜிகோல்டு அதுக்கப்புறமா இதிலெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவராக நான் வந்து உங்களுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் தான் வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்பகத்தன்மையாக வந்து இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு 10 கிராம் பிளான் பண்ணுங்களேன். 10 கிராம் என்ன 1000 ரூபா வருமா? அதுக்கப்புறம் இல்லை ஒரு என்கிட்ட வந்து 10 கிராமுக்கு காசு இல்லை அப்படின்னா 5 கிராமுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ரேட் வந்து நீங்கள் வாங்குறப்போ ஒரு ரேட் வந்து நீங்கள் எழுதி வைங்க. அதுக்கப்புறமா வந்து இல்லை எக்ஸல் ஷீட்டோ ரிமைண்டரோ நீங்கள் எப்படி வந்து நீங்கள் எழுதுகிற பழக்கமாக இருந்தால் எழுதி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு கழித்து உங்களோட அந்த வெள்ளி காயின் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்றதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கையில் ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக ஒரு நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, 500 ரூபா மினிமம் வந்து 500 ரூபா வந்து இருந்துச்சுன்னா 500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 500 ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சில்வர் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். திடீர்னு வந்து எனக்கு இதை வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்பொழுது உங்களோட சேமிப்பு வந்து அதிகமாக காட்டும். சேமிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பேங்க்லேயோ இல்லை பணத்தை வந்து பேங்க்கில் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை வந்து எஃப்டியில் வந்து போட்டிங்கனாலோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. மேபி வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் நல்ல ஒரு ஸ்கீம் வந்து போட்டுக்கலாம். அதுவும் வந்து பெஸ்ட்டான ஒரு ஐடியா தான். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கோல்டாவோ ஃபிசிக்கல் வெள்ளியாவோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வேல்யூ நம்ம நினச்சப்ப நம்ம வந்து எதுக்குமே வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. நான் இப்போ வந்து அதுதான் வந்து நான் யோசிச்சு வச்சுருக்கேன். ஒரு 500 இருந்துச்சுன்னா நான் வந்து சில்வர் வாங்க போகிறேன். 500க்கு மேலே இருந்துச்சுன்னா நான் வந்து கோல்டு வாங்க போகிறேன்.
ஸோ இதுதான் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களுக்கு வேறு எதனா வந்து ஐடியா தெரிஞ்சுதுன்னா எனக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எது பெஸ்ட்டுன்னு நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு சில பேருக்கு ஒரு சில விஷயம் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். அந்த மாதிரி அவங்களுக்கு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூலை வந்து மாற்றி பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு இதே மாதிரி கண்டினியூஸாக வந்து நான் வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 2-3 வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதோட வந்து முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.